போட்டிலா தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடார ஒன்றியம் மேலரசடி கிராமத்தில் அங்கு பஞ்சாயத்து தலைவராக திருமதி ரோகிணி ராஜ் என்பவர் செயல்பட்டு வருகிறார். மேலரசடி பஞ்சாயத்து பொது பஞ்சாயத்து. ஆனால் ஓட்டப்பிடாரத்திலிருந்து இவர்கள் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் இந்த இடத்திலே நின்று இவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் தேர்வு செய்யப்பட்டதுக்கு பின்பு அங்கு ஏற்கனவே ஊராட்சி எழுத்தாளராக இருந்த முன்னாள் எழுத்தாளர் சண்முகராஜ் என்பவர் தீய நோக்கத்தோடு பல அரசு அதிகாரிகளை பயன்படுத்தி கொண்டு அந்த பஞ்சாயத்தை செயல்பட விடாமல் முடக்குகிறார். இவருக்கு அங்கு உள்ள யூனியன் ஒன்றிய இன்ஜினியரும் துணையாக இருக்கிறார். அதற்கடுத்து அங்கு பஞ்சாயத்தினுடைய ஊராட்சி பிடிஓ திரு பாண்டியராஜன் அவர்கள் இவர்கள் எந்த எஸ்டிமேட்டு எந்த தீர்மானம் நிறைவேற்றி கொடுத்தாலும் அதற்கு எதுக்கும் முறையான அனுமதி வழங்கப்படவில்லை. இப்போது பஞ்சாயத்தில் 2 கோடி ரூபாய் பணம் இருக்கிறது. மேல அரசடியில் புளியமரத்து அரசடியிலிருந்து ஏஎம்பட்டி கிராமத்திற்கு நடந்து செல்வதற்கு ஒரு 10 அடி வண்டி பாதை இருக்கிறது. அந்த பாதையிலே 2 பாலம் போட வேண்டியிருக்கு. அந்த பாலம் போடுவதற்கு பஞ்சாயத்து நிர்வாகத்திலே 2 கோடி ரூபாய் பணம் இருக்குது. ஆனால் பஞ்சாயத்திலே தீர்மானம் போட்டு கொடுத்து எதுவும் நடக்கவில்லை. கிராம சபையில் தீர்மானம் போட்டு கொடுத்து எதுவுமே நடக்கவில்லை. மொத்தத்தில் ஓட்டப்பிடார யூனியனுடைய அனைத்து அதிகாரும் இந்த மேலரசடி பஞ்சாயத்து தலைவருக்கு எதிராக செயல்படுகிறார்கள். எனவே இன்றைய தினம் நாங்கள் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறோம். உடனடியாக மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுத்து அந்த பஞ்சாயத்தில் தேர்வு செய்யப்பட்ட அனைத்து பணிகளுக்கும் உத்தரவு வழங்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் மக்களை திரட்டி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை சில நாட்களிலே அங்கே முன்னெடுக்க தமிழ்நாடு மக்கள் நல இயக்கம் தயாராக இருக்கிறது என்பதை இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். சம்பந்தப்பட்ட தாமதம் செய்யும் அதிகாரிகள், துரோகம் செய்யும் அதிகாரிகள், மக்களுக்கு இடையூறாக இருக்கும் அதிகாரிகள் மீது தற்காலிக பணி நீக்கம் செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ்நாடு மக்கள் நல இயக்கம் தூத்துக்குடியிலிருந்து சாமு காந்தி மல்லர், மாநில தலைவர்.